இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட ஒரு சில இடங்கள்ல அவர் பேசும்போது லைட்டாக வந்து மோடியை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு பதிவு போட்டிருந்தாரு ட்விட்டரில். அது நல்லா ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு, அது பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்டர்வியூவில் கேட்கும்போது உங்களுக்கு யாரை பிடிக்கும், அரசியல் கட்சிகள் ஏதோ ஒன்று கேட்கும்போது யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஐபிஎஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய இந்த ரைட் விங், அதாவது பிஜேபி சார்ந்தவங்க அந்த டைமில் வந்து பார்த்தாங்க. இப்போ சொன்னாங்க, ஓகே விஷால் இஸ் சப்போர்ட்டிங் அண்ணாமலை, அதனால் வந்து ஐபிஎஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. நம்ம பேசும்போது நான் கூட எனக்கு கூட மோடி ரொம்ப பிடிக்கும், என்னோட ஓட்டும் தாமரைக்கு தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் வராமல் இருக்கேன் அப்படி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அந்த அச்சுறுத்தல் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்க, டைரக்டர்ஸ் ஆகட்டும், ஆக்டர்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுகவோட சப்போர்ட்டில் தான் இயங்குற மாதிரி இருக்குங்க. எவ்வளோ ஒரு துணிச்சலோட டிஎம்கேவோட மக்கள் விரோத செயல்களையும் பிரச்சனைகளை ஊழல்களை நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லி அவரோட அந்த டார்ச்சை வச்சு டிவியெல்லாம் உடைக்கிற மாதிரி பயங்கரமாக பில்டப் எல்லாம் கொடுத்தாரு. என்னாச்சு கடைசியில்? அப்படியே வந்து இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் அவருக்கு சான்ஸு, அதிகப்படியான சம்பளத்தை கொடுத்து கமல்ஹாசன் அவர்களை விலைக்கு வாங்கிட்டாங்க. ஒரு ஏதாவது வந்து பிரச்சனைகள் ரொம்ப பண்ண வேண்டாம், ஏதாவதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறங்கி நின்று பேசுறதோ செய்யறதோ செயலில் காட்டாத ஒரு அந்த மாதிரி ஒரு அரசியல் தான் நம்ம பார்த்தோம். சாஃப்டான ஒரு அரசியல். அண்ணாமலை வந்த பிறகு துணிச்சலான ஒரு அரசியலை நம்ம பார்க்குறோம். இறங்கி நின்று, அதாவது ஓப்பனாக நான் ஒரு விஷயம் சொல்றேன், அந்த முறையில் சோசியல் மீடியாவில் சவுக் சங்கர் நானும் பார்த்தேன். அந்த தொடர்ந்து வந்து இந்த 2-3 நாளாக அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி திமுக செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி காரணத்துக்காக தான் கைது செய்திருக்காங்க, பொய் சொன்னதுக்காக கிடையாது. நீங்க வந்து அதை ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது பொய்யா இருந்ததுன்னா, தவறா இருந்ததுன்னா அதுக்கு வந்து சொல்லலாம். நீ செஞ்ச விஷயத்த ஒருத்தவங்க சுட்டி காட்டுறாங்கன்ற காரணத்துக்காக அவங்களை கைது செய்து வச்சிருக்கிறது மிகப்பெரிய தவறு. கேரளால பாருங்க, கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. பினராயி விஜயன் அவ்வளோ இது சொல்றாங்க. இப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்படியே காங்கிரஸை கல்வி ஊத்துறாரு. மம்தா பானர்ஜி சொல்றாங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு பேசுறாரு. இங்க நம்முடைய தமிழக முதல்வர் கொடைக்கானல் போயிருக்காரு. ஆமா, வந்து ஏதோ கண்டினியூஸா ஒர்க் பண்ணி அப்படி என்னங்க ஒர்க் பண்ணி நீங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் இல்லைங்க, பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், டிஎம்கேல இருக்கக்கூடியவங்க ஹாலிடேஸ் கொண்டாடுறதுக்காக ஒரு இடத்துலலாம் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போய் வீடியோஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப அவங்க அந்த ஹாலிடேஸை கொண்டாடுற மாதிரிலாம் போடுறாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜெயலட்சுமி மேடம் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். தொடர்ந்து பரபரப்பாக ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல உங்களை பார்க்க முடியுது. உங்கள் இயக்கம் சார்ந்து, கட்சி சார்ந்து நிறைய விஷயங்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல நன்றிங்க. நேரடியாக நான் இந்த கேள்வியிலிருந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். விஷால் அவர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க வந்தப்ப, ஏன்னா விஷால் அவர்கள் கடந்த காலங்களில் ரொம்ப உதயநிதி அவர்களுடைய நண்பராக அறியப்பட்டவர், கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு அப்படிதான் பேசிட்டு இருந்தார், ஆதரவாக இருக்கிற மாதிரி. ஆனால் தேர்தலில் வாக்களிக்க வந்தப்ப சைக்கிளில் வந்தார். அது விஜய் கூடலாம் ஒப்பிட்டு பேசினாங்க. அவர் ஒரு செய்தியாளரை சந்திச்சு பேசுகிறப்போ சைக்கிளில் வந்தப்போ, இன்னைக்கு இருக்கிற ரோடு சூழ்நிலைக்கு சாலைகள்லாம் இப்படி தான் இருக்குது, இந்த சாலைக்கு சைக்கிளில் தான் வர முடியும், என்கிட்ட ஒரு கார் தான் இருக்குது, நான் பெரிய வசதியெல்லாம் பங்களாலாம் வச்சிடல, அந்த மாதிரிலாம் ஏதோ கொஞ்சம் திமுக சாடி பேச தொடங்குறாரோ அப்படின்னு தோண வச்சது அவருடைய பேட்டியும் பேச்சும். அப்படியா திமுகவில இருந்து கொஞ்சம் ஏதாவது அவருக்கு கருத்து வேறுபாடு வந்து விலகி வராரோ? அவர் திமுகவில் எப்பவுமே இருந்தது இல்லையே. எப்பவுமே அவர் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவரா இது வரைக்கும் இருந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அவரோட
ஒரு சில இடங்கள்ல அவர் பேசும்போது லைட்டாக வந்து நான் மோடியை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு பதிவு போட்டிருந்தாரு ட்விட்டரில். அது நல்லா ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு, அது பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்டர்வியூவில் கேட்கும்போது உங்களுக்கு யாரை பிடிக்கும், அரசியல் கட்சிகள் ஏதோ ஒன்று கேட்கும்போது யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஐபிஎஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய இந்த ரைட் விங், அதாவது பிஜேபி சார்ந்தவங்க அந்த டைமில் வந்து பார்த்தாங்க. இப்போ சொன்னாங்க, ஓகே விஷால் இஸ் சப்போர்ட்டிங் அண்ணாமலை, அதனால் வந்து ஐபிஎஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவருக்கு மும்பையில் வந்து சென்சர் போர்டில் ஒரு இஷ்யூ வந்தது. அட் that டைம் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கான நடவடிக்கை வந்து சரியான முறையில் எடுத்தாங்க. அதாவது கரப்ஷன், ஊழல் பண்ணியிருந்தாங்க. அங்கே உள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் பணம் மோசடி எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு நியாயம் அவருக்கு கிடைக்கிற மாதிரி அந்த டைமில் வந்து ப்ராப்பராக அரசாங்கத்திலேருந்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. அங்கே மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி ஆட்சி நடக்குது இல்லைங்களா. ஸோ அப்போது அதுக்கு ஒரு நன்றி தெரிவித்து மோடி அவர்களுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எலெக்ஷனில் சைக்கிளில் போயிட்டு இப்படி பேசியிருக்கிறது ஒரு நல்ல முயற்சி தான். அவர் ரொம்ப ஒரு கடந்த ஒரு 3, 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன், நடிகர் சங்க தேர்தல் அப்போது அந்த டைமில் நான் வந்து அரசியல் கட்சி தொடங்க போகிறேன், பார்த்தா ஆர்கே நகர் எலெக்ஷனில் தனியாக போட்டியிட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இறங்கி நின்று மீடியாலெல்லாம் வந்து ஒரு ஹைலைட் ஆகக்கூடிய அளவுக்கு பேசியிருந்தாங்க. பண்ணியிருந்தாரு, ஆனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆமாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நடுவில் நான் பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், ஹீ இஸ் வெரி மச் ஆக்டிவ் தேன் எனி அதர் ஆக்டர்ஸ். சோஷியல் ஒர்க் எல்லாம் பண்ணுறதில்ல. ஒரு சில இடத்துல வந்து அந்த பெண் குழந்தைங்களை படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு கல்விக்கு உதவி செய்கிறது, அப்புறம் கிராமங்களுக்கு போய் அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு விஷால் எனக்கு பர்சனலாகவே நான் நடிகர் சங்கத்தில் இருக்கிறனால தெரியும், ஹீ இஸ் அ ஸ்ட்ராங் கை. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இறங்கி நின்று பேசக்கூடிய ஒரு ஆள். நடிகர் சங்கத்திலேயே அவ்வளோ பிரச்சனை வரும்போது எப்படி அவர் வந்து அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது வேற யாராச்சும் போய் அங்கே பிரச்சனையில் நீங்கள் போய் ஒரு பிரச்சனை அவங்க மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா என் மேலே கை வச்சுட்டு அவங்கள மேலே கை வையுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அதாவது தமிழகத்தில் நம்ம வந்து சினிமாவில் பார்க்கக்கூடிய முக்கால்வாசி ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் ரொம்ப அந்த ஹீரோயிசம் அதெல்லாம் பண்ணுவாங்க. நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க, பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கி போவாங்க. பட் திஸ் மேன் இஸ் டிஃப்ரெண்ட். அவர் வந்து டிஃப்ரெண்ட். எப்படின்னா பிரச்சனை வந்தோன்னா நான் ஃபேஸ் பண்ணுறேன், நான் பேசுகிறேன், நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமாக நம்ம கேஷுவலாக சொல்ல போனோம்னா ஒரு தில்ல இருக்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி விஷால். அந்த விதத்தில் வந்து நல்லது தான். அவரும் ரீசன்ட் டைமில் இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறதால கூட சொல்லியிருந்தார். ஸோ வந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அப்போவே பிளான் பண்ணார். அப்போவே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், நான் நிற்க போகிறேன், அரசியலுக்கு வரப்போகிறேன்லாம் வந்து ஒரு மீடியாலெல்லாம் வந்து அப்படி பேசக்கூடிய அளவுக்கு வந்தவர் அப்பயே ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இப்போவோ ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு மக்கள் சேவை செய்கிறதுல ஆர்வம் உண்டுன்றது தெரியும். கண்டிப்பாக வந்ததுன்னா நல்ல விஷயம் தான். நீங்கள் தொடர்ந்து திரைத்துறையோடு தொடர்பில் இருப்பவர், நீங்களும் சொன்னீங்க விஷால் சார்லாம் பார்ப்பீங்க, அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் நல்லா பார்த்துருக்கேன். கண் கூட நான் வந்து அந்த நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் அந்த பிரச்சனை நடக்கும்போது எலெக்ஷன் டைம்லலாம் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த டைம்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று பேசி மற்ற எல்லாருமே பின்னாடி தான் நிற்பாங்க, அவர் தான் ஸ்ட்ராங்காக நின்று அப்படியே மேடையிலேருந்து பிரச்சனையா நான் இங்கே நின்று நீங்கள் அங்கே பாருங்களா, அப்படியே மேடையிலேருந்து இறங்கி போய் நான் கண் கூட பார்த்த விஷயம். நேராக போயிட்டு அங்கே போய் என்ன பிரச்சனையா என் மேலே முதல்ல கை வை, அதுக்கப்புறம் அவர் மேலே கை வை, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லைங்க இப்போ. இஸ் அ வெரி குட் ஜென்யூன் பர்சனாலிட்டி. ஒரு பக்கம் நீங்கள் சொல்லிட்டு வர மாதிரி அவரை பற்றி, அவருடைய ஆளுமை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தாலும், திரைத்துறை அப்படிங்கிறது காலங்காலமாக திமுக ஆட்சியில் இருக்கிறப்பெல்லாம் வந்து திரைத்துறை வந்து திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அவங்க நினச்ச படங்கள் தான் வரும் அப்படின்னு கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க. விஷாலினுடைய இந்த மாற்றத்திற்கும் திரைத்துறையில் மீண்டும் திமுகவினுடைய கொஞ்ச நாள் ஏதோ இல்லாத மாதிரி அப்படி இருந்தது, மீண்டும் அவர்களுடைய இந்த ஆதிக்கம் உள்ளே வந்திருக்கோ திரைத்துறையில், அதனால் ஒரு மாற்றம் ஏதாவது ஏற்பட்டிருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு, ஆக்டர்ஸ், ஹீரோஸ் எல்லாருமே வந்து இந்த
உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருமே தொடர்ந்து அதை சொல்லிட்டு வராங்க. இது வந்து நானாக சொல்கிறது கிடையாது. இப்போ நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. பொதுவாக மக்களுக்கே இதெல்லாம் தெரிய வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அடிபணிஞ்சு போகிறவங்க, சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, திரைத்துறையில் இருக்கிறவங்க, சத்யராஜ் அவர்கள் நம்ம பார்க்குறோங்க. கடந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா அவருக்கு வேலையே இல்லாமல் இருந்தது. வடிவேல் அவர்களை பாருங்கள். அப்புறம் இப்போது பேசக்கூடியவங்க கார்த்தி, சூர்யாலாம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து குறைகளை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அரசாங்கம் சரியில்லை, இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு குரல் கொடுத்தவங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்கெல்லாம் திரைத்துறையில் இருக்கக்கூடிய சமூக போராளிகளாக இல்லை, சமூக போராளிகள் கிடையாது. அப்படி சொல்லிட்டு தான் கருத்துக்கள் திமுகவுக்கு மட்டும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நடிகர்கள். அவங்களோட சுயலாபத்துக்காக அவங்களுக்கு இப்போது திமுக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அவங்களுடைய கம்பெனிஸ், ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனிஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற இதில் வந்து மூவிஸில் சான்சஸ் கிடைக்கும். அதுக்காக அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் இப்போ எவ்வளோ விஷயங்கள் நடந்ததுங்க. ஒரு கள்ளச்சாராயம் அருந்தி 24 பேர் இறந்தாங்க. அதுக்கு எதிராக பேசுகிறதுக்கு இப்போ நான் சொன்னேன், இவங்க யாருமே முன் வரல. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டாங்க. அந்த டைம்லலாம் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குறோம், மக்களுக்காக பேசுகிறோம் சொல்கிறோம், இவங்க யாருமே வரலைங்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் பேசலை, கார்த்தி அவர்கள் பேசலை, சத்யராஜ் அவர்கள் பேசலை, இவங்க யாருமே பேசலையே. ஒரு சில பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் அரசாங்கம் சிறப்பாக செயல்படுது. என்ன அரசாங்கம் சிறப்பாக செயல்படுது அப்படின்ற சொல்கிறதுக்காக மட்டுமே தான் நீங்கள் ஒரு பர்டிகுலர் அரசியல் கட்சியை மட்டும் சார்ந்திருக்கு. பேசாமல் டிஎம்கேல வந்து மெம்பர்ஷிப் வாங்கிட்டு நாங்கள் டிஎம்கேல தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு போகலாம். சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசணும், எல்லா சமயத்திலும் எல்லாரையும் பற்றியும் தான், மக்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களை பற்றியும் பேசணும் இல்லைங்களா. அந்த மாதிரி சத்யராஜ் அவர்கள் ஆகட்டும் அதெல்லாம் பேசுகிறதே இல்லைங்களேங்க. ஏதாவது வந்து பேசும்போது பாஜகவுக்கு எதிராக ஒரு கமெண்ட் கொடுக்கறதுக்கு, இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறதுக்கு மட்டும்தான் அவங்க இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களே தவிர பொதுவாக மக்களுக்காக பேசுறதுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி முன் வரதில்லை. அந்த ரகத்தில் விஷால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் டிவி இண்டஸ்ட்ரிங்க ரெண்டுலேயுமே நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட்டு, ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் ரெண்டு பேருமே பாஜகவுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம பேசும்போது நான் கூட எனக்கு கூட மோடி ரொம்ப பிடிக்கும், என்னோட ஓட்டும் தாமரைக்கு தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் வராமல் இருக்கேன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அந்த அச்சுறுத்தல் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்க, டைரக்டர்ஸ் ஆகட்டும், ஆக்டர்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுகவோட சப்போர்ட்டில் தான் இயங்குற மாதிரி இருக்குங்க. உண்மை இது. லிபரல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பெரியாரிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும், ஒரு பாஜக சப்போர்ட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அவாய்டு, அதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிடுதில்ல. அந்த இடத்துல அந்த ப்ரொடியூசருக்கு வாய்ப்புகள் குறையும். அவரோட படம் ப்ரொடியூஸ் பண்ணி அது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணவும் ரிலீஸ் பண்ணவும் விட மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸுக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ அந்த இப்போ என்ன கண்ணில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி, எஸ்பெஷலி கமலஹாசன் சார் எடுத்துக்கோங்களேன். அவர் வரும்போது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார். எவ்வளோ ஒரு துணிச்சலோட டிஎம்கேவோட மக்கள் விரோத செயல்களையும் பிரச்சனைகளை ஊழல்களை நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லி அவரோட அந்த டார்ச்சை வச்சு டிவியெல்லாம் உடைக்கிற மாதிரி பயங்கரமாக பில்டப் எல்லாம் கொடுத்தாரு. என்னாச்சு கடைசியில்? அப்படியே வந்து இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் அவருக்கு சான்ஸுங்க. அதிகப்படியான சம்பளத்தை கொடுத்து கமலஹாசன் அவர்களை விலைக்கு வாங்கிட்டாங்க. கமலஹாசன் அவர்களுக்கு பணம் தேவை, கட்சியும் விலைக்கு வாங்கிட்டாங்க. கட்சியில் இருந்தது ஒரு வாட்ஸ்அப் கட்சி தான், அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆட்கள் எல்லாம் கிடையாது இல்லைங்களா. இருந்தாலும் கூட அவ்வளோ ஒரு துணிச்சலோட வரும்போது எத்தனையோ பேர் நான் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில், யங்ஸ்டர்ஸ் தம்பிங்க நிறைய பேர்லாம் பதிவு போட்டிருந்தாங்க. சார் கமலஹாசன் சார், எங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது உங்கள் மேலே, ஆனால் அது போயிடுச்சு, எப்படி வந்தீங்க, எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறவங்களா நாங்கள் நினச்சோம், எதிர்பார்த்தோம், உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் சீக்கிரமாக ஒரு முடிவு கொண்டு. அவர் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி கமலஹாசனை பற்றி பேசும்போது அவர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், அது என்னன்னா, கமலஹாசன் அவர்கள் போராடவே இல்லை. அவருக்கு ஒரு ஃபேம் இருந்தது, நல்ல
பேசக்கூடிய திறமை இருந்தது, மக்கள் அங்கீகரிக்கிற மாதிரி இருந்தது. பட் இறங்கி நின்று போராடவே இல்லை, இறங்கி நின்று முயற்சியே செய்யலை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டு பணம், ஒரே ஒரு எம்பி சீட் அப்படின்னு அவர் போயிட்டாரு. ஸோ இதுதான் வரணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய ப்ரொஃபஷன் பிரச்சனைகள், எஸ்பெஷலி வந்து நமக்கு ப்ரொஃபஷனுக்கு மேலே நம்மளுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை மீறி நமக்கு கொடுக்கக்கூடிய குடைச்சல்கள்னு ஒன்று இருக்குது. ஆக்டிவாக நம்ம இறங்கி நின்னோம்னா நம்ம மேலே பொய் வழக்குகள் போடுறது, பிரச்சனைகளை கொடுக்கறது, நம்ம மேலே அவதூறுகள் பரப்புறது, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை, இது மாதிரிலாம் கொண்டு வரும். அதெல்லாம் வேண்டாமே, அழகாக நான் வந்து போயிட்டு நான் என்னோட ஓட்டு மட்டும் நான் மோடிக்கு போட்டு போகிறேன், இல்லை அதுக்கான ஒரு காலம் வரும்போது நான் இறங்கி நிற்கிறேன். பட் ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பேசுகிற மாதிரி பேச்சு வழக்கில் சொன்னாலும் ஏதாவது சம்பவங்கள் இருக்கா மேடம்? சமீபத்தில் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்து யாருக்காவது நடந்திருக்கா அந்த மாதிரி திரைத்துறையில் நம்ம இப்போ பார்த்தோம்னா எல்லாருமே, இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களோட 100 நாள் விழாவில் பார்த்தீங்களா, நிறைய பேர் ஆர்டிஸ்டை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆக்டர்ஸ் நிறைய பேர். பட் இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. பாஜகவோட ஒரு வளர்ச்சியை பார்த்து அண்ணாமலை அவர்கள்லாம் வந்த பிறகு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. தமிழகத்தில் வந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியிலும் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோடியோட ஸ்கீம்ஸை பற்றி இப்போ ஒரு சில பேர்லாம் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நிறைய பொதுவாக கொஞ்சம் ஒரு மாற்றம் இப்போ தெரியுதுங்க, ரீசன்ட் டைமில் தெரியுது. கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணும்போது என்ன கூட இருக்கிற ஆக்டர்ஸ், பெரிய ஒரு நல்ல பேர் எடுத்த சீனியர் மோஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நானும் வரணும், எனக்கும் ஆசை இருக்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பாஜகவுக்கு வருவேன், ஆசையாக இருக்குது, அண்ணாமலையை பார்க்க முடியுமா, அண்ணாமலை கிட்ட பேச முடியுமா. இப்போ கூட ரீசன்ட் டைம்லாம் பேர் சொல்ல விருப்பமில்லை, ஒரு ஆக்டர் வந்திருந்தாரு. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது மோடிஜி வந்திருந்த நிகழ்ச்சி பார்த்தா நின்றுட்டு இருக்கிறார் ஒருத்தர். என்ன சார் நீங்கள் இங்கே? இல்லை, எனக்கு அண்ணாமலை கிட்ட பேசணும். அண்ணாமலை கிட்ட பேசணுன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். தலைவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு பேசிகிட்டே இருந்தார். அவர் வந்து வெயிட் பண்ணி கடைசியில் அண்ணாமலை அவர்கள் கிளம்புற வரைக்கும் நின்று என்கிட்ட சொன்னார், ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசணும். அந்த அளவுக்கு அவர் எப்படி பேசுகிறாரு, அவர் எப்படி நடந்துக்கிறாரு, எல்லாத்தையுமே அட்மையர் பண்ணி அங்கேயே நின்று பார்த்து ரசிச்சுட்டு போனார் ஒரு ஆக்டர். அவர் பேரை நான் சொல்ல விருப்பப்படல, பட் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, அண்ணாமலைக்கு இப்படி பேசணும், அண்ணாமலையை பார்க்கணுன்னு வந்திருக்காரு அப்படின்ற போது. ஸோ ஒரு மாற்றம் இருக்குது. பட் எவ்வளோ நாளைக்கு தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு மிரட்டி எல்லாரையும் கொண்டு வந்து உட்கார வைக்கணும், மிரட்டி வந்து பேச விடாமல் செய்யணும், வாயை மூட வைக்கணும், இல்லை பொய் வழக்கு போடணும், இல்லை பிரச்சனைகளை குறைச்சிட்டு கொடுக்கணும். எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் வச்சுக்க முடியும்? ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா, இவ்வளோ நாள் தமிழகம் பார்த்த அரசியல் வேறு, ஒரு சாஃப்டான ஒரு அரசியல் இருந்தது. ஒரு ஏதாவது வந்து பிரச்சனைகள் ரொம்ப பண்ண வேண்டாம், ஏதாவதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறங்கி நின்று பேசுகிறதோ செய்யறதோ செயலில் காட்டாத ஒரு அந்த மாதிரி ஒரு அரசியல் தான் நம்ம பார்த்தோம். சாஃப்டான ஒரு அரசியல். அண்ணாமலை வந்த பிறகு துணிச்சலான ஒரு அரசியலை நம்ம பார்க்குறோம். இறங்கி நின்று, அதாவது ஓப்பனாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் அரசியலில் பார்த்த தலைவர்களில் சொல்கிறேன், பாஜகவிலையும் சரி, திமுகவில் எல்லாத்துலேயுமேங்க சரி, நம்ம வந்து பேசும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது, ஒரு பிரச்சனைனா இப்போ வந்து எதிர்கட்சியினரை தாக்கி, அதாவது திமுகவுக்கு எதிராக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைனா அவங்கள பேசுகிற மாதிரி இருக்கும். தொட்டு தொடாமல் அப்படி பேசுகிற மாதிரி போகிறவங்களும் உண்டு, ஓப்பனாகவே ஸ்ட்ராங்காக பேசுகிறவங்களும் உண்டு. ஓப்பனாக விஜயகாந்த் மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை தாங்க நான் சொல்லுவேன். ஓப்பனாக பேசக்கூடியவங்க இருந்தால் கூட அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு விஷயமோ அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் கூட. அந்த மாதிரி அரசியல் செய்யும்போது அது சரியான ஒரு அரசியலாக இருக்காது. உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பயங்கரமான, அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அரசியல் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. நீங்கள் அரசியல் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறுன்னு அதில் கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே உங்களால் ஸ்ட்ராங்காக வந்து எதிர்க்க முடியாது. ஒரு சாஃப்டாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அது டிஃப்ரெண்டாக நம்ம பார்த்தது யாரை பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள். வெளியவும் எதிரி தான், உள்ளவும் எதிரி தான். அவர் எதிரின்றது கிடையாது. இங்கே வந்து அவர் கொள்கைகள், அவர் செய்கிற மக்கள் விரோத செயல்களை எதிர்க்கிறாருன்னா எனக்கு உங்களோட திருப்பி அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த எதிரின்றதுக்கு அப்பாற்பட்டு எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்றத நான் பார்த்தது அண்ணாமலை அவர்கள். அது
ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா தொண்டர்கள் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட இருப்பாங்க. கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடியவங்க ஒரு சில இடத்துல ஸ்ட்ராங்கா என்னோட கொள்கை எனக்கு பெருசு. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தையில பேசும்போது கூட உங்க தலைவர் இப்படி பண்ணாருங்களே அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் அவங்கள பேசி அது ஒரு தகராறு கூட ஆகி அவங்க பேசாம கூட இருக்கிறது உண்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சாஃப்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு இதை மெயின்டைன் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களால ஸ்ட்ராங்கா வந்து அவங்கள ஒஃபெண்ட் பண்ண நீங்க முடியாது. சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி விஜயகாந்த் அவரோட ஒப்பிட்டீங்களோ, நான் ஜெயலலிதா அம்மையாரோட ஒப்பிட்டு பார்க்கிறேன். அவங்களும் அது மாதிரி தான். ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, தன்னுடைய தமிழகத்துல அமைச்சரே இருந்தாலும் எதிர்க்கட்சியில இருக்கவங்க கூட பேசினாங்கன்னு தெரிஞ்சு அமைச்சர் பதவியை பறிச்சிருவாங்க. So, அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கூட நடந்தது. தமிழகத்துல மக்கள் எப்படி விரும்புறாங்கன்னா ஆரம்ப காலத்துல ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் என்ன பேசுவேன் இப்படி இந்த சாஃப்டா ஹேண்டில் பண்றதெல்லாம் மக்கள் விரும்புறது இல்லைங்க. ஸ்ட்ரைட்டா இதை நீ தப்பு பண்ணிட்ட தப்பு, நீ என்ன பண்ணுவ, நீ நான் சொல்லிட்டேன் அதுக்கு நீ என்ன பண்ண போற, இது வந்து நீ மாத்து, இதுக்கு நடவடிக்கை எடு, மக்களுக்கான நல்லது செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுமையை தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விரும்புறாங்க. அவங்க இத்தனை வருஷ காலம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் நீங்க சொல்லிட்டீங்க, விஜயகாந்த் அவர்களுக்கெல்லாம் என்ன ஃபேனுங்க, எத்தனை மக்கள். சாதாரணமாக ஒரு சினிமா துறையிலேருந்தும் இல்லை அவங்க அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களும் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் வந்து அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. எல்லாத்தையும் கெடுத்தது இந்த திமுக. இந்த இதில் தானே இந்த மீம்ஸ் போட்டு இந்த வடிவேலு போன்றவர்கள் மேடையெல்லாம் பேசி என்ன பேசக்கூடாதோ இப்படி பேசக்கூடாது அவரை உடைச்சி அப்படி அவரை உட்கார வச்சது காரணம் முக்கியமா இந்த திமுக. கொஞ்சம் அவரோட இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் உடைச்சு திமுக எல்லாம் அந்த மாதிரி. ஆனால் நல்ல மனுஷன். அந்த மாதிரி ஒரு தலைவரை நான் இப்போ பார்க்குறது தமிழகம் பார்க்குறது அண்ணாமலை அவர்களை. நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க பொழுது பொய் வழக்குகள் குறித்து பேசுனீங்க. ஆனால் நீங்களும் கூட உங்கள் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதற்கான உங்கள் தரப்பு வாதங்களையும் நீங்கள் வச்சிங்க. பொய் வழக்குகள் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க, நான் பாஜகவில் இருக்கிறேன் என்பதற்காகவே நீங்கள் கைது செய்யப்பட்டு சொன்னீங்க. இந்த மாதிரி வழக்குகள்லாம் போட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஊடகத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேசிக்கிட்டு வராரு. நிறைய அரசியல் ரீதியான திமுகவை கடுமையாக எதிர்த்து கொண்டு வருகிறார். ஸோ அதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அவர்களுடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர் மாணவர் கார்த்தி அப்படிங்கிற ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ரொம்ப குற்றம் சாட்டுறார், இது வந்து திட்டமிட்டு திமுக பண்ணக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது. நீங்க அது மாதிரி அனுபவிச்சு வந்திருக்கிறதுனால உங்ககிட்ட கேட்குறேன், என்ன இந்த மாதிரி தொடர்ந்து திமுக பண்ணிக்கிட்டே இருக்குல்ல? இது மக்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு ஏதாவது ஒரு தவறு செய்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு எவ்வளோ விஷயங்களை நாம பார்க்குறோம். இப்போ அந்த ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களால ஒரு விஷயம் ஒரு தவறு நடக்குது சொசைட்டிக்குன்னா அங்கே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் சும்மா வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க, இவங்க திமுக செய்த ஒரு தவறை சுற்றி காட்டுறாங்க. அப்படி போட்டாங்கன்னா அவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் இருந்தாலும் அவங்கள போய் அங்கிருந்து உடனே நைட்டோட நைட்டை ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ கூட ஆகிறதுக்குள்ளேயே அவங்க அங்கிருந்து காவல்துறை வந்து கைது செய்கிறாங்க. இது என்ன உதாரணம் நான் சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்து நம்மளுடைய ஆன்லைன் வழியாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்கங்க. நிறைய பேர் ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள் எல்லோருக்குமே பிரச்சனை இருக்குது. நம்ம சைபர் கிரைமில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா விசாரிக்கிறது இல்லை, அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போது ஒரு சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்தந்த பகுதிகளில் அதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டப்படி அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்குது. அதுக்கான ஆஃபீஸர்ஸ் இருக்கணும், அதுக்கு சரியாக முறையில் விசாரிக்கணுன்ட்டு. ஆனால் திமுக ஆட்சியில் எங்கேயுமே அந்த ஒரு விஷயம் செய்கிறது கிடையாது. தேவைப்படுற மக்கள், ஆனால் மக்களுக்கான காவல்துறை வேலை செய்ய திமுகவில் அவங்க அனுமதிக்கிறது இல்லை. என்ன செய்கிறாங்கன்னா திமுகவுக்காக மட்டுமே காவல்துறை செயல்படுற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன ட்வீட் போடுறதுக்காக, நீங்க உண்மையாவே நடந்த விஷயத்த சொன்னதுக்காக இல்ல உண்மையா நடந்த விஷயத்த ரீட்வீட் பண்றதுக்காக கைது செய்யறாங்க. தவறே செய்யாம கைது செய்யறாங்க. பொய் வழக்குன்னு தெரிஞ்சுமே வந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க. ஆதாரமே இல்லாம கைது செய்யறாங்க. அந்த முறையில சோசியல் மீடியால சவுக்கு சங்கர் நானும் பார்த்தேன். அந்த தொடர்ந்து வந்து இந்த 2-3 நாளா அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி திமுக செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி காரணத்துக்காக தான் கைது செய்திருக்காங்க, பொய் சொன்னதுக்காக கிடையாது. நீங்க வந்து அதை ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது பொய்யா இருந்ததுன்னா தவறா இருந்ததுன்னா அதுக்கு வந்து சொல்லலாம். நீ செஞ்ச விஷயத்த ஒருத்தவங்க சுட்டி காட்டுறாங்கன்ற காரணத்துக்காக அவங்களை கைது செய்து வச்சிருக்கிறது மிகப்பெரிய தவறு. சவுக்கு சங்கர் மேலெல்லாம் எனக்கு ஒரு ஓகே, அவருக்காக நான் சப்போர்ட்டிவா பேசணும்னு. ஏன்னா அவரே வந்து ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உண்மையே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அவர் வந்து சோசியல் மீடியாவில் என்னை பற்றியே பதிவிட்டு இருக்கிறார். இருந்தாலும் கூட
இன்னைக்கு வந்து ஒரு நியாயம்ன்றது எல்லோருக்கும் பொதுவானது. ஒருத்தவங்க வந்து தப்பு செஞ்சிருக்காங்கன்னா அவங்கள இது பண்ணிக்கலாம். ஆனா உங்க ஆளுங்கட்சியினர் செய்த மக்கள் விரோத செயல்களை சுட்டி காட்டுறாங்க, அதை ஹைலைட் பண்றாங்க, பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கன்ற காரணத்துக்காக கைது செய்யறாங்கன்னா அது வந்து எந்த விதத்திலையுமே நியாயமானது கிடையாது. கைதுகள் குறித்து பேசுனீங்க. இன்னொரு விஷயங்கள் கூடுதலா சமீபத்தில் நடந்த விஷயங்கள், விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில பேசியிருக்கார். கர்நாடகாவில் காவிரி இஷ்யூல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விசிகாவினர் அங்க இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்பாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய விசிகாவினர் இங்க இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கருத்தை? இவரெல்லாம் ஒரு அரசியல் தலைவரா? இவரை உண்மையாவே ஒரு அரசியல் தலைவர்னா இப்படிதான் பேசுவாங்களா? அப்படின்னா மக்களுக்கு எப்படிங்க அவர் மேல ஒரு நம்பிக்கை வரும்? ஒரு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு 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 டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி வந்து மக்கள் நம்புவாங்க? நீங்க வந்து அப்போ ஒரு ஒரு இப்போ ஆக்சுவலி வந்து இண்டி கூட்டணிலேயே அதுதான் நடக்குது. இங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ், இவங்க கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாருமே வந்து ஒரே கூட்டணியில, டிஎம்கே எல்லாமே ஒரே கூட்டணியில இருந்து என்டிஏ கூட்டணி பாஜகவை எதிர்க்கிறாங்க. கேரளால பாருங்க, கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. பினராயி விஜயன் அவ்வளோ இது சொல்றாங்க. இப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்படியே காங்கிரஸ் கல்வி ஊத்துறாரு. மம்தா பானர்ஜி சொல்றாங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு பேசுறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் சொல்றது. இது வந்து ஒரு மாநிலத்துக்கான மக்களை மட்டும் ஏமாற்றிக் கொள்வது. இதுல வந்து விசிக தலைவர் அவர் வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு இல்லைங்களா, அண்ணாமலை அவர்கள் இதே கேள்வி ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்கும் போது பதில் சொல்லியிருந்தார் பாத்தீங்களா. நாங்க தமிழகத்துக்காக தான் நிற்போம். நாங்க மத்திய அமைச்சர் நாங்க மோடி ஐயா கிட்ட பேசி, அதாவது மத்திய அரசாங்கத்துல நாங்க இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம். எங்களோட தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, அதுக்காக தான் நாங்க போராடுவோம். அதுக்காக தான் நாங்க வந்து முன்னுரிமை கொடுத்து நிற்போம். நாங்க கர்நாடகத்துல தேர்தல் பிரச்சாரத்துல இருந்தாலும் கூட இப்போ வந்து கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆட்சி இருக்குங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சுமூகமா ஒரு முடிவை கண்டு அதுக்கேத்த மாதிரி மக்களுக்கு 2 தரப்பும் பிரச்சனை இல்லாம கொண்டு போகணுன்றதுக்காக ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் வந்து எல்லாம் குளறுபடி பண்ணி விட்டுட்டாங்க. இதுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா அது வந்து மத்திய அரசாங்கத்துல ஒரு முடிவு எடுத்து அது ப்ராப்பரா 2 சைட்லயும் ப்ராப்ளம் இல்லாம தமிழ்நாட்டுக்கு முக்கியமா பிரச்சனை இல்லாத அளவுக்கு தான் எது நடந்தாலும் நாங்க வந்து அதுக்காக நாங்க எங்களோட போராட்டம், எங்களோட பேச்சுக்கள் எல்லாமே அது சார்ந்துதான் இருக்கும் அப்படின்னு உறுதியாக பேசினாரு. அவரு ஒரு அரசியல் கட்சியோட மாநில தலைவர் வந்து கர்நாடகாவில் பணியாற்றி இருக்கிறாரு. இப்ப தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதான் இது கொண்டு வந்து கேட்டாங்க. ஒரு ஏதாவது அவர்கிட்ட ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பேசலாம், கொண்டு வரலாம், சோசியல் மீடியால இல்ல மீடியால கொண்டு போய் ஏதாவது ஒண்ணு பேச வைக்கலாம், அவர் இப்படி பேசிட்டாருன்றதுக்காக பர்டிகுலரா இந்த கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து சரியான ஒரு பதில் கொடுத்திருந்தாரு திரு அண்ணாமலை அவர்கள். இவர் விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசினதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்படின்னா, ஐயோ என்ன இவர் இப்படி பேசுறாரு, இவரெல்லாம் நம்பி நம்ம எப்படி போறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து பல மாநிலங்களில் 3ஆம் கட்டம் 4ஆம் கட்ட பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் கேரளா, கர்நாடகான்னு பிரச்சாரங்கள்லாம் ஈடுபட்டு இருக்கிறார். இங்க நம்முடைய தமிழக முதல்வர் கொடைக்கானல் போயிருக்காரு. ஆமா, வந்து ஏதோ கண்டினியூஸா ஒர்க் பண்ணி அப்படி என்னங்க அப்படி என்னங்க ஒர்க் பண்ணி நீங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் இல்லைங்க, பார்த்தீங்களா சோஷியல் மீடியால எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், டிஎம்கேல இருக்கக்கூடியவங்க ஹாலிடேஸ் கொண்டாடுறதுக்காக ஒரு இடத்துல எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போய் வீடியோஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப அவங்க அந்த ஹாலிடேஸை கொண்டாடுற மாதிரிலாம் போடுறாங்க. இதிலெல்லாம் மாறுபட்டு நாம் என்ன பார்க்கணுன்னா, எதுக்கு பீப்புள் வந்து மக்கள் வந்து பாஜகவை விரும்புகிறாங்க, மோடி ஐயா விரும்புகிறாங்க, அண்ணாமலை அவர்களை விரும்புகிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பாஜகவில் மோடி ஐயா அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு நாள் கூட அவர் ஓய்வு எடுத்து தான் நமக்கு தெரியவே இல்லைங்க. பெற்ற தாயோட அந்த ஃபியூனரல் அவங்க அதை முடிச்ச பிறகு இம்மீடியட்டாக அது முடிஞ்ச கையோட போய் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து 2 மணி நேரத்தில் அவர் போகிறாரு, தொடர்ந்து உழைக்கிறாரு. அவரோட வயசுக்கும் அவர் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாரு, எப்படி ஆச்சரியமாக இருக்கும். அவரில் நேரில் பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்படியே அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி வரும்போதே அப்படியே அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியோட, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இந்த நடையிலையும் உடையிலையும் அந்த ஒரு பாவனையில் நம்ம சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு நமக்கு பார்த்தா தலைவர் அப்படி அந்த அளவுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ள உருவாக்குறாரு. அந்த மாதிரி தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சதுக்காக ஹாலிடே அப்படின்னு போகணும்? மக்களுக்கே வந்து
அவங்க தொண்டர்களுக்கே உள்ளே இருக்கிற நிர்வாகிகளுக்கும் பாஜகவில் இருந்து மோடி ஐயா வந்து என்ன சொல்றாரு, ஒரு தீபாவளி வந்தா கூட அவருக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கிறது இல்லை. ஓடி போய் நம்மளோட எல்லைகள் இருக்கக்கூடிய நம்மளோட ராணுவ வீரர்களோட போய் அந்த டைமை செலவு பண்றாங்க. அவங்களுக்கு ஸ்வீட் பரிமாறி அவங்களோட, ஏன்னா குடும்பத்தை எல்லாம் விட்டு நமக்காக இருக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்றாரு. இங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சின்ன கேப் இந்த இதுல கூட ஓடி போய் ஒரு 6 நாள் நாங்க வந்து ஓய்வெடுக்க போறோம், அது மால்தீவ்ஸ் ஏதோ போற மாதிரி ஏதோ பிளான் பண்ணியிருந்தாங்க. மால்தீவ்ஸ் எல்லாம் போயிருந்ததுன்னா நானே நினைச்சேன், ஐயோ எப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒரு முடிவெடுக்க தோணுது இவங்களுக்குன்ட்டு. இன்னும் ஒரு 2-3 நாள்லயோ என்னவோ வந்து மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய இந்தியா மக்களை எல்லாத்தையுமே அந்த நம்மளுடைய ராணுவ படையினர்லாம் அவங்களுக்கு உதவி செய்ய போனவங்கலாம் அங்க இருந்து கிளம்பி வர்ற மாதிரி இருக்கு. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இது நம்ம நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நீங்க வந்து ஹாலிடே கொண்டாடுறதுக்காக அங்க போறீங்க அப்படின்னு ஒரு டிசிஷனை ஹவு தே வில் டேக் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். பட் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் வந்து எப்படின்னா அதுவும் சோஷியல் மீடியாலலாம் இவங்கெல்லாம் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் அவங்களுக்கு என்ன இவங்க சொல்ல வராங்க அப்படின்றது தான். எப்பவுமே 24 hours வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவர், அவங்க சார்ந்த ஒரு கட்சி வேணுமா, இல்லை தன்னோட குடும்பம் எப்பவுமே தன்னோட குடும்பம் தன் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறது, அதுதான் வந்து திமுகவோட ஒரு கொள்கையே, முதல் கொள்கை. அப்படி இருந்தாலும் கூட இது வந்து அந்த கடைசி தொண்டர்களுக்கு வரைக்கும் எப்படி போகணும், நாமளும் கொஞ்சம் அப்படியே மக்கள் சேவையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நாமளும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா பாஜகவில் அப்படி கிடையாதுல்ல, நீங்க எப்பவுமே உழைச்சிட்டே இருங்க. இருந்தாலும் ஒரு சின்ன உழைப்பே, ஏன்னா இதே நம்ம அப்படி தவறுதலாம் எடுத்துட முடியாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்களும் கூட கொடநாடெல்லாம் போயிட்டு மாதங்கள்ல ஓய்வெடுத்து அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. மாறுபட்டு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மாவும் நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு மாறுபட்டு ஒரு புதுசா நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், ஒரு தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து என்னோட நாட்டு மக்களை பத்தி யோசிக்காம இருக்கிற ஒரு நாள் வந்து இன்னைக்கு நான் இருக்கவே மாட்டேன், அவங்களுக்காக உழைக்காம யோசிக்காம ஒரு நாளுன்னு என்னோட வாழ்க்கையில இருந்ததுன்னா இன்னைக்கு நரேந்திர மோடிங்கிறவர் இருக்கவே மாட்டாரு அப்படின்னு அவர் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு இடத்துல பேசியிருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், மாமனிதர். அவங்க எல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டாலின் அவர்கள்லாம் ஓய்வெடுக்க போகிறது, இப்படி போகிறதெல்லாம் வந்து நமக்கு அவங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை. நரேந்திர மோடிஜி அவர்கள் முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நிறைய வேலைகள் இருக்கு உங்களுக்கு. நிறைய வேலைகளுக்கு இடையில எங்களுடைய ஜாம்பவான் நேயர்களுக்காக எங்களோடு இணைந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய அரசியல் தொடங்கி மாநில அரசியல் வரைக்கும், அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் வரைக்கும் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றிங்க, வாய்ப்பளித்ததற்கு நன்றி.